ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிஸ் ரெசிபிஸ். இன்னைக்கு நம்ம ஷாலிஸ் ரெசிபிஸில் ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பராக ஒரு கேக் ஒன்று பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா மைதா மாவை ஆட் பண்ணாமல் கோதுமை மாவில் இந்த கேக் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். வாங்க இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு பைனாப்பிளை வந்து நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி அரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம மாவு வந்து முதல் ட்ரை இன்க்ரீடியன்ட் வந்து ரெடி பண்ண போகிறோம். மாவு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு ஈரம் இல்லாத ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு வடிகட்டி வச்சுட்டு இதில் கோதுமை மாவு ஒரு கப் ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் பவுடர் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா 1 டீஸ்பூனும் ஒரு 1/4 டீஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாக உப்பு பிஞ்ச அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 3 டைம் நம்ம நல்லா மாற்றி மாற்றி நம்ம வந்து ஜலிச்சு எடுத்துக்கலாம். நம்ம கோதுமை மாவு சேர்க்கறதால தான் பேக்கிங் பவுடர் வந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கோம். இதே நீங்கள் மைதாவில் செய்கிறீங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் இல்லை 3/4 டீஸ்பூன் சேர்த்தாலே போதும். கோதுமையில் செய்கிறதால நமக்கு கொஞ்சம் சாஃப்ட்னஸ் அதிகமாக வேணுன்றதால நம்ம எக்ஸ்ட்ரா பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இதை நல்லா 3 வாட்டி ஜலிச்சு தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கலாம். இதில் எந்த ஈரப்பதமும் இல்லாத அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு எக் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அந்த முட்டையோடைய கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு பீட் பண்ணிவிட்டு இதில் ஒரு அரை கப் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே பவுடர் சுகர் வந்து ஒரு அரை கப் ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு 3 டைமுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். ஒரே டைம் சேர்க்க வேண்டாம். ஒரு 3 டைமுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அந்த சர்க்கரை வந்து கரைஞ்சி வர அளவுக்கு பீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பீட் பண்ண பிறகு ஒரு ஸ்பேச்சுலா வச்சு சைடில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம நல்லா ஒன்றா எடுத்து விட்டுடலாம். இப்போ இதில் வந்து வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதே ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பீட் பண்ண வேண்டாம், மிக்ஸ் பண்ணாலே போதும். இப்போ நம்ம ஜலிச்சு வச்சிருக்க மாவை வந்து இப்போ இதில் ஆட் பண்ண போகிறோம். ஒரே டைமாக ஆட் பண்ணாமல் 3 டைமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்பயும் நீங்கள் ஆட் பண்ணும்போது ஜலிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து கேக் வந்து அந்த கெட்டிமாக ஆகாமல் நமக்கு க்ரீமியாக சூப்பராக வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஜலிச்சுக்குங்க. இப்போது ஸ்பேச்சுலா வச்சு நல்லா ஃபோல்டிங் டைப்பில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஒரே டைம் சேர்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி மாவுக்கு மிக்ஸ் பண்ணுற மாதிரி கெட்டிமாக ஆகிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். இப்போ பாருங்க, நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம். ஆனால் ரொம்ப திக்காக இருக்கு. இந்த நேரத்தில் என்ன பண்ணிக்கோங்க, பைனாப்பிள் வந்து நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சோம்ல அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அதே மாதிரி ஃபோல்டிங் டைப்லேயே வந்து ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹார்டெல்லாம் பண்ணக்கூடாது, ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ கொஞ்சம் லைட்டாக நல்லா திரும்பவும் பாருங்க ஃப்ரீயாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 1/4 கப் அளவுக்கு பைனாப்பிள் ஜூஸ், அதாவது நம்ம வந்து பைனாப்பிள் வந்து நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வடிகட்டி ஜூஸ் மட்டும் எடுத்திருக்கேன். அது ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதையும் இப்போ ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. நல்லா க்ரீமியாக ரெடி ஆயிருக்கு பாருங்க. எந்த கெட்டி பதமும் இல்லாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ ஒரு கேக் ட்ரே எடுத்துக்கலாம். அதில் வந்து பட்டரோ இல்லைன்னா ஆயிலோ அப்ளை பண்ணிட்டு பட்டர் ஷீட்டு போட்டு அதுக்கு மேலேயும் வந்து நல்லா பட்டர் போட்டு அப்ளை பண்ணிடுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பேட்டரை வந்து இதில் ஊற்றிடலாம். நான் ஆல்ரெடி ஓவன் பார்த்தீங்கன்னா 175 டிகிரியில் 10 நிமிஷம் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ வந்து அதே 175 டிகிரியில் ஒரு 35லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு விருப்பம் தான் இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு நீங்கள் வந்து கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப உப்பி வராமல் இருக்கும், வெடிப்பு அதிகமாக விடாது. அவ்வளோதான். இப்போ இதை வந்து நம்ம ஓவனில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம்.
பாருங்க ஓவன்ல வச்சு எடுத்தாச்சு. இது நல்லா சூடா ஆறின பிறகுதான் நம்ம கட்டிங் பண்ணணும். மேலே பாருங்க ரொம்ப வெடிப்பு விடலை, நம்மளுக்கு வந்து ரொம்ப உப்பியும் வரல, அழகா ஸ்மூத்தா கரெக்டா வந்திருக்கு. ரொம்ப சாஃப்டா இருக்கும் இந்த கேக்கு. பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு. அதுவும் வந்து நம்ம வந்து கோதுமையில வந்து இந்த அளவுக்கு வந்து சாஃப்டா கொண்டு வரணும்னா கொஞ்சம் நம்ம வந்து பேக்கிங் பவுடர் இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். அவ்வளோதான், ஒரு சூப்பரான ஹெல்த்தியான கேக் நம்ம ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு ஹார்டா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா பேக்கிங் பவுடர் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், உங்க விருப்பம் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.